نستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. புகழனைத்தும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் மற்ற பெருங்கருணையும் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளிலே கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவுடைய நாளிலே நம்ம எல்லாம் எப்படி இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறானோ, நாளை மறுமை நாளிலே அவன் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, குறிப்பாக நாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த நபியவர்கள் முன்னிலையில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றன, எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கின்றன, எத்தனையோ வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்தந்த மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் நம்ம போய் கேட்டோம்னா அந்த மக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கின்றால், நாங்கள் எந்த மதத்தில் இருக்கிறோமோ அதுதான் சரியான பாதை, நேரான பாதை என்று சொல்வார்கள். ஆனா முஸ்லிமாக இருந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோமே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். அந்த சிறப்புகளை எல்லாம் பட்டியல் போட்டால் ஜும்மாவுடைய நேரம் பத்தாது. அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் போது அழுத்தம் திருத்தமாக முத்தாய்ப்பாக சொல்கிறார், இன்ன தீன இன்தலாஹில் இஸ்லாம், நிச்சயமாக என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எதுவாக இருக்கிறதா அது இந்த இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது திருமறையில, இஸ்லாம் அல்லாத வாழ்க்கை நெறியை யாராவது ஒருவர் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடந்தால் அது ஒருபோதும் என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது, அவருக்கு இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையிலும் அவர் செல்லும் இடம் நரகம் என்று சொல்றார். அப்ப அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக மக்கள் மத்தியில் எத்தனையோ நபிமார்கள் வந்திருந்தாலும் கடைசியாக வந்த இறுதி தூதர், மிக முக்கியமான தூதர், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, அத்தீனு அந்நசியா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுதல். இந்த மார்க்கம் இருக்கிறதே, இது எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்ற உடனே அவருடைய செயல் எதுவாக இருக்குன்னா, அவருடைய இயற்கையா அவருடைய சிந்தனை ஓட்டங்கள், என்ன ஓட்டங்கள், செயல்பாடுகள் அத்தனையுமே பிறர் நலனில் அக்கறை கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல அல்லாஹ் இந்த பூமிக்கு பல லட்சக்கணக்கான இறை தூதர்களை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறேன். அதுல 25 நபிமார்களை அல்லாஹ் குர்ஆன்ல பட்டியலிட்டு சொல்கிறார். அந்த நபிமார்கள் எல்லா இறை தூதர்களுமே ஏகத்துவத்தை, தௌஹீதை, இஸ்லாத்தை போதிக்க வந்தக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த நபிமார்களுடைய கூடுதலாக ஒரு பணி எதுவாக இருந்தனா, பிறர் நலனில், மக்கள் நலனில், சமுதாய நலனில் அக்கறை கொள்பவர்களாகத்தான் இருந்தார்கள். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்லும்போது, நூஹ் நபி எடுத்துக்கொள்ளுங்க, 950 வருட காலம் அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்த ஒரு இறை தூதர், தௌஹீதை மட்டும் பிரச்சாரம் பண்ணல. அந்த சமுதாயத்தில் ஒரு தவறு நடந்து கொண்ட, என்ன தவறு? மேட்டிமைவாதம், ஏற்றத்தாழ்வு. நாம இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்டமைப்புல ஜாதிகள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பிற மத மக்கள்கிட்ட இருக்கு. அதே போலதான் அந்த நூஹ் நபியுடைய சமுதாயத்துல உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற சிந்தனை இருந்தது. தௌஹீத்தை போதித்தோடு மட்டுமில்லாமல் அந்த ஜாதி என்ற சங்கிலியை அறுத்தெறியக்கூடியவராக இருந்தார். அதே போல லூத் நபி, அவரும் தௌஹீதை போதிக்க வந்துடுறான். அவருடைய காலத்துல என்ன இருந்தது? ஓரினை சேர்க்கை இருந்தது. அந்த தீங்குக்காகவும் அந்த மக்கள் மீது கொண்ட அக்கறையின் காரணமா அதற்காகவும் போராடினார். அதே போல மூசா நபி, அவரும் தௌஹீதை போதிக்க வந்துடுறான். ஆனால் பிரவுன் என்ற மிகப்பெரிய கொடுங்கோலன் இருக்கிறானே, அந்த கொடுங்கோலனுக்கு எதிராக மிகப்பெரிய ஜிஹாது செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அதே போல எத்தனையோ இறை தூதர்களை அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் ஏகத்துவத்தை மட்டுமே போதிக்க வரல, எல்லா இறை தூதர்களுமே இஸ்லாத்தை, தௌஹீதை, ஏகத்துவத்தை போதிக்க வந்தாலும் அவர்கள் கூடுதலாக செய்த ஒரு பணி என்னென்றால், பிறர் நலனில், மக்கள் நலனில், சமுதாய நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே போல இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியும் எதுவாக இருந்தனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதே போன்ற ஜும்மா மேடைகள்ல நபியுடைய பணிகளை, சமுதாய பணிகளை, மார்க்க பணிகளை பட்டியலிட்டுள்ளார். நபியாக ஆவதற்கு முன்பாகவே நபியினுடைய இயற்கையான குணம் எதுவாக இருந்தது? முதல் வஹி வருது, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் வஹி வருது, பதவி எடுத்து தன்னுடைய மனைவிடத்தில் வர்றாங்க. அந்த அம்மா ஹதீஜா என்ன சொல்லி ஆதரிக்கிறாங்க? நீங்க பயப்படாதீங்க,
நீங்க அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க, விருந்தினர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கீங்க, மக்களிடத்தில் நல்ல அணுகுமுறையோட இருக்கீங்க. அப்ப இயற்கையாகவே அந்த நபியுடைய பண்பும் அப்படியாக இருந்தது. அதே போல அவர் இறை தூதராக ஏற்ற பிறகு எத்தனை வருட காலம் மக்கள் மத்தியிலே தூதுத்துவ பணியை செஞ்சாங்க? வெறும் 23 வருட காலம். 23 வருட காலத்தில் மக்காவில் 13 வருட காலம், மதீனாவில் 10 வருட காலம். இந்த வெறும் 23 வருட காலத்தில் அவர்கள் கொண்ட அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல, அந்த தொலைநோக்கு பார்வையின் காரணமாகத்தான் நம்மை போன்ற இந்தியாவில் வாழக்கூடிய, தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் இந்த தௌஹீத் வந்தது. இது எது? அவர்கள் கொண்ட நலனில் அக்கறை. அந்த தாயிப் நகர் மக்களுக்கு மத்தியில போய் பிரச்சாரத்தை சொல்லும்போது மக்கள் எல்லாம் அடிச்சு சிறுவர்களை போட்டு கல்லால் விட்டு எரியாங்க. அப்ப அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்றாங்க, நபியை நீங்க ஒரு கட்டளை இடுங்க, நீங்கள் கட்டளை இட்டால் நாம் இந்த மக்களை அழித்து விடுவோம் சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொலைநோக்கு பார்வை என்னதாக இருந்தால் அந்த மக்கள் நலனில் அக்கறை கொண்டாத காரணமாக இந்த மக்கள் ஏற்காவிடில் என்ன, இதற்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் இருக்கிற, தலைமுறை இருக்கிற, அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்னைக்கு அவர்கள் கொண்ட அந்த தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு வரைக்கும் அந்த தாயிப் நகரத்துல தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்கள்களாக இருக்கிறார். அதே போல மற்ற சமுதாயத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை பாருங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இயற்கையாவே பிறர் நலனில் அக்கறை உள்ளதாகத்தான் இருக்கிறது. நிறைய பட்டியல்களை சொல்லலாம். நம்முடைய பெருநாள்கள் இருக்கிறது, மற்றவருடைய மத பண்டிகைகளை பாருங்க, அவருடைய பண்டிகைகளுடைய நோக்கங்கள் எதுவா இருக்கும்? குறை சொல்வதற்காக சொல்லல, யதார்த்தம், கலை யதார்த்தத்தை நீங்களே பார்ப்பீங்க. என்னுடைய இன்பம் பிறருக்கு துன்பமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் ஊர்வலம் போகும்போது சாலையில் போற அவர் எப்படிப்பட்ட துன்பங்கள் அனுபவித்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய இன்பமாக இருக்கு. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய 2 பெருநாள்களுமே, இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நினைவூட்டலுக்காக சொல்கிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த 2 பண்டிகையுமே எப்படி இருக்கிறது? பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாகத்தான். நீ அன்னைக்கு எப்படி புத்தாடை உடுத்தி சந்தோஷமாக நல்ல உணவு பதார்த்தங்களை செய்து சாப்பிடுகிறியோ அதே போல உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கொடு. இப்படித்தான் இஸ்லாம் இயற்கையாவே பிறர் நலனில் அக்கறை கொண்ட மார்க்கமாகத்தான் இருக்கிறது. ஒரு மனிதர் தௌஹீதை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னா அவர் இயற்கையாவே சுயநலத்தோடு வாழ முடியாது. அதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்தார்களோ, இந்த மக்களுக்காக அதிகமாக கவலைப்பட்டார்களோ, துக்கப்பட்டார்களோ, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்க, நபி உங்களை நீங்களே கவலைப்பட்டு மாய்த்துக் கொள்வீர்களோ என்று அல்லாஹ் கேட்கிறானே, அதே போலதான் நபி அவர்களிடையே நேரடியாக பாடம் படித்த சஹாபாக்களும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருந்தது? பிறர் நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தார். அப்படி அக்கறை கொண்டவருடைய நோக்கமாகத்தான் இன்னைக்கு உலகத்தின் பெரும்பான்மை மார்க்கத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் மிகப்பெரிய மார்க்கமாக இருக்கு. நபிமார்களுடைய பட்டியல்களை சொல்லலாம், பிறர் நலனில் எப்படி அக்கறை கொண்டார்கள், நபி தோழர்களுடைய அக்கறைகளை சொல்லலாம், எத்தனையோ அறிஞர்கள், இமாம்கள் எப்படி பிறர் நலன்களில் அக்கறை சொல்லலாம். அதுகளை எல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு எண்ண ஓட்டம் வரும். எப்ப பார்த்தாலும் வரலாற்றிலேயே தான் உதாரணம் சொல்லணுமா, நடைமுறையிலே உதாரணங்கள் இல்லையா? அப்படி நீங்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம வாழ்கின்ற காலகட்டத்திலே நம்முடைய நாட்டிலே நம்மளுக்கு முன்பாக பிறர் நலனில் அக்கறை கொண்ட மக்கள்களை அல்லாஹ் நம்மளுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனா நாம தான் அதை தேடி படிப்பதில்லை. ஜுபேர் என்கிறது தெரியுமா? முகமது ஜுபேர். முகமது ஜுபேரா நம்ம பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல உள்ள ஜுபேரை நம்ம சொல்லல. ஆல் நியூஸ் ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இந்த முகமது ஜுபேர் எப்படிப்பட்டவர் என்றால், இவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். அவருக்கு இப்ப வயசு பாத்தீங்கன்னா 38-40 வயசு. இவர் என்ன பணி செஞ்சார்? நீங்க இந்த ஜும்மா உரை முடித்தன உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய போன்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல சர்ச் பண்ணி பாருங்க, அப்படியே அவரை பத்தி செய்தி வரும். இந்த முகமது ஜுபேர் என்ன செய்தார் என்றால், 2010 இருந்து 14 வரைக்கும் இந்தியாவில் உள்ள பொய்யான நியூஸ்கள் பரவிக்கொண்டே வருகிறது. 2014 எப்படி என்றால் 40 அமைப்புகள் இந்தியாவில் மறைமுகமாக இயங்கக்கூடிய அமைப்புகள் பொய்யும் பெத்தலாட்டுகளையும் உருவாக்கி மிகப்பெரிய கலவரத்தை மக்கள் மத்தியில நச்சு கருத்துக்களை, துவைசங்களை விதைச்சு 2014 ஆட்சி அமைத்து விட்டார்கள். எப்படி? 3/2 பங்கு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறார்கள். இப்போ வரைக்கும் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கிறார்கள். இப்ப 2010 இருந்து 2014 வரைக்கும் இந்த சம்பவம் நடக்கிறத இந்த முகமது ஜுபேர் நினைக்கிறார். இவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். இவர் பார்க்கிறார், என்னடா இப்படி பொய்யும் பெத்தலாட்டுகளமாக வந்து கொண்டே இருக்கிறது, இதுக்கு பின்னாடி ஏங்கி கொண்டிருக்கிறது என்னது அப்படிங்கும் போது இவரோடு சேர்ந்து ஒரு இந்து சகோதரரை கூப்பிடுகிறார், சிங்கா என்கிற ஒரு இளைஞர். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேக் நியூஸ் என்கிற ஒரு சேனலை, ஒரு ஃபேக் நியூஸ் என்ன, உண்மை கண்டறியும் குழு என்கிற ஒரு செய்தி சேனலை சோசியல் மீடியாவில் உருவாக்குறாங்க.
கண்டறிந்து இந்த 2010 இருந்து இப்ப வரைக்கும் நடக்கிற இந்த பொய் பிராடு பெத்தலாட்டுத்தனங்கள் அத்தனையும் இந்த செய்தி சேனல் மூலமாக இவர் வெளிக்கொண்டு வருகிறார். இதுல நாம ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த பொய் பிராடு பெத்தலாட்டங்கள் மூலமாக இருக்கல, இவர் இதுல எந்த விதத்திலும் பாதிக்கப்படல. ஆனால் இவருடைய சிந்தனையில உருவாகுது. இவர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டதனால், இந்த சமுதாயத்தில் அக்கறை கொண்டதனால், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே, நாம வாழ்கின்ற இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணுமே என்கிற அந்த எண்ணம், அந்த சிந்தனை ஒரு ஃபயர் உள்ளத்துல உருவானனுடைய விரைவாக என்கிற ஒரு செய்தி சேனலை சமூக வலைதளத்தில் உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவே புரட்டி போட்டார். இன்னைக்கு நம்ம இளைஞர், நான் சொல்றது அவர் இளைஞர் 38-40, இப்போ 38-40 வயசு இருக்கும். இன்னைக்கு நம்முடைய எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதே இளைஞர்கள் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய படித்திருக்காங்க. அவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, நம்ம இளைஞர்கள் லாயர்கள் படிக்காங்க, எத்தனை இன்ஜினியர் வகையான இன்ஜினியர் படிப்பவர்கள் படிக்கிறாங்க. அவர்களால் சமுதாயத்திற்கு என்ன பலன் இருக்கிறது என்று பார்த்தால், பெரும்பாலான முஸ்லிம்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்காங்க. என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய குடும்பம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தான் கற்ற படிப்பினால் நம்முடைய சமுதாயம் நசுக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பெரும்பாலான இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால் சிந்திப்பது கிடையாது. ஆனால் அந்த முகமது ஜுபேர் என்கிற இந்த ஆளக்கூடிய ஆட்சியாளர்களா அவருக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. அவர் குடும்பமோ அவரை யாருமே பாதிக்கப்படுகிறார். இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். என்னடா நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம், இந்தியாவுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு நம்மளை ஒரு என்ன சொல்றாங்க, அந்நிய கைக்கூலிகள், வந்தேரிகள், நீங்க தேச துறைகள் இப்படி பச்சை பச்சையாக சொல்கிறார்கள். இதற்கு களம் காண வேண்டும் என்று இறங்கியதால், பிறர் நலம் நாடினால் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்கிறார். அடுத்து ஒரு யாரு, ராணா அய்யூப். இந்த பேரெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ராணா அய்யூப் இந்த அம்மா ஒரு பெண்மணி. இந்த அம்மா யாரு, குஜராத்ல வாழ்றாங்க. 2002 ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து இந்தியாவுல ஆறாத ஒரு ரண களத்தை உருவாக்கி இன்று வரைக்கும் ஆறாத ஒரு வடுவை ஏற்படுத்தி ஒரு கலவரம் இருந்ததுன்னா குஜராத் கலவரம். அப்போதான் அந்த அம்மா படித்துக் கொண்டு +2 படித்துக் கொண்டு இருக்குது. அப்ப இந்த அம்மாவுக்கு இந்த செய்தி எல்லாம் வருகிறது. அப்ப தன்னை ஒரு ஜெர்னலிஸ்ட் படிப்பு எடுத்து பத்திரிகையாளராக படித்து தன்னை ஒரு அமெரிக்கா ஜெர்னலிஸ்டாக உருவாக்கி கொண்டு 2002 இந்த குஜராத் கலவரத்தை யாரெல்லாம் முன்னின்று நடத்தினார்கள் என்று திட்டமிட்டு ஆய்வு செய்து அப்படியே தேடி போட்டு, எந்த அளவுக்கு என்றால் அந்த குஜராத் கலவரங்களில் ஈடுபட்டார்கள் அவருடைய வீடுகள்ல போய் பேட்டி எடுத்து, அப்ப பேட்டி எடுக்கும்போது ரமலான் மாதத்துல இந்த அம்மா ஒருத்தருடைய வீட்டுல பேட்டி எடுத்து, அவங்க இடத்துல ஒரு இந்துசன் என்று நினைக்கிற பேரை மாற்றி வைத்துக் கொண்டு பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த குஜராத் கலவரத்தை இந்த படம் பிடிக்கல ராணா அய்யூப். இந்த ராணா அய்யூப் ஒரு ஆண் இப்படி பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் அமெரிக்காவில இருந்து வந்த ஒரு ஜெர்னலிஸ்ட் உள்ளுக்குள்ள களப்பணி செய்து கொண்டிருக்கிறார், ஒரு ஆண் செய்து கொண்டிருக்கிறார் என்று இன்று பிரதமராக இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இதை நினைத்துக் கொண்டு யார் என்று கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா உண்மையிலே அந்த அம்மா பெண், இவர்கள் ஆண் என்று அலைந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த குஜராத் கலவரை முன்னின்று நடத்திய ஒரு ஆணுடைய வீட்டுல ஒரு மனைவி இடத்துல போய் பேட்டி இருக்கிறது. அப்ப பேட்டி எடுக்கும் போது அந்த அம்மா ரமலான் டயத்துல இந்த அம்மா போய் பேட்டி எடுக்குது, தண்ணி குடிங்கம்மா அப்படின்னு. இல்லங்க நான் நோம்பு. அப்பதான் இவர்களுக்கு உண்மைதான், அப்ப நீங்க முஸ்லிமா? ஆமா. நீங்க தண்ணி கொடுப்பதா இருந்தா சாயந்தர நேரம் ஒரு பேரிச்சம்பழமும் 2 கிளாஸ் தண்ணியும் கொடுங்க என்று சொல்லிட்டு தன்னை அம்மா அந்த அம்மா இதுல ஒரு நம்ம படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல சொன்ன அந்த ஜுபேராக இருந்தாலும் சரி, ராணா அய்யூபாக இருந்தாலும் சரி, இவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கிடையாது, மிகப்பெரிய அரசியல் பின்புலமா அதிகார பின்புலமா கொண்டவர்கள் கிடையாது. நம்மளை போன்ற சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய மனதில் உள்ளத்தில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் தோன்றியது. இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்காருல்ல அமித்ஷா, அந்த அமித்ஷா குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்திய வரலாற்றிலேயே முதலாக ஒரு அமைச்சர் பதவியில இருக்கும்போது ஜெயிலுக்கு போனவர் யார் என்றால் அமித்ஷா தான். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த பெண்மணி ராணா அய்யூப் என்கிற பெண்மணி எழுதிச்சு, உண்மையை கண்டுபிடிச்சு. உண்மையை கண்டுபிடித்தனுடைய விளைவாக இன்னைக்கு உலக அளவில் புகழ்பெற்ற பத்திரிகைகளில் ஒன்றான வாஷிங்டன் போஸ்டில் இந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்க. இந்த அம்மாவுடைய கற்ற முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்ப நாம இதெல்லாம் ஏன் இங்க குறிப்பிடுறோம்னா, நாம மனிதர்களாக பிறந்த நாம் முஸ்லிமாக நாம் வாழ்ந்து விட்டாலே, நம்முடைய உள்ளத்தில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலே, இயற்கையாவே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால் பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்போதுமே குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடாது. எனது வீடு,
எனது தெருவு, எனது ஊரு, இஸ்லாத்துல அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்ப நாம பிறர் நலம் நாடுகிறோமா? பிறர் நலம் நாடுகிறோம். நாம இங்க வந்திருக்கக்கூடிய யாருமே பிறர் நலனில் அக்கறை செலுத்தாதவர்கள் நாடி இருக்கோம். நாம் பிறர் நலனில் அக்கறை செலுத்தியதன் விளைவுதான் இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறோம். பள்ளிவாசல் மிக பெருமைக்காக சொல்லல, இவ்வளவு பெரிய பள்ளிவாசல். இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க எத்தனையோ ஜமாத்துகள் இருக்குது. ஆனா ஒரு குறுகிய காலத்துல ஒரு 15-20 வருடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஜமாத்தாக உருவாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம மக்கள் பொருளாதாரங்களை இன்னைக்கு பார்ப்போம். வெளியே சமுதாய பணிகளுக்கு, மார்க்க பணிகளுக்கு 10 பைசா எடுத்து போடுறதுக்கு மனம் வர மாட்டேங்குது. ஆனா நம்முடைய மக்கள்கிட்ட இன்னைக்கு இந்த ஜமாத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் 10 பேர் என்றால் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களால தான் இவ்வளவு பெரிய பணிகள் சாத்தியம். நம்முடைய ஜமாத் சார்பாக எவ்வளவு மார்க்க பணிகள் பண்றோம்லங்க, சமுதாய பணிகள், மார்க்க பணிகள் பண்றோம்ல. நீங்க பாத்துட்டீங்க, வெளியே இந்த ஸ்கிரீன்ல நடக்கிற நிகழ்ச்சிகளை தான் நீங்க பாப்பீங்க. மக்தப் மதர்சா நிகழ்ச்சி, அன்னிஷா மதர்சா நிகழ்ச்சி, ரத்ததான முகாம், இன்னும் என்ன பண்றோம். அந்த நிகழ்ச்சிகள்லாம் யாரால முடியுது? உங்களால தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மக்கள் நிலையில் அக்கறை. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுப்பான். சில பேருக்கு பேச்சு திறமையை கொடுத்திருப்பான், சில பேருக்கு எழுத்து திறமையை கொடுத்திருப்பான், சில பேருக்கு வந்து நல்ல ஐடியாக்கள், ஆலோசனைகள். மசோரால உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அவர்களை விட ஆலோசனைகள். நம்ம எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்த மிகப்பெரிய செலவு செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அவர் சுருக்கமா சொல்லுவார். சில பேருக்கு நல்ல உடல் உழைப்பா கொடுத்துப்பான். நீங்க முன்னாடி வீதிகள்ல, பொது மேடைகள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் நின்று உழைப்பு செய்யக்கூடிய பெரும்பாலான மக்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். இதுவும் எதை காட்டுது? மக்கள் நிலையில் கொண்ட அக்கறை தான். அதே போல மக்தப் மதர்சா நிகழ்ச்சி நடத்த ஒரு 60,000 செலவாகுது, அன்னிஷா மதர்சா நிகழ்ச்சி நடத்த 50,000 செலவாகுது. நம்ம கையை பிசைந்து கொண்டிருக்கும் போது உங்களை போன்ற மக்கள்கள் கொடுத்ததனுடையதான் இவ்வளவு பெரிய பணிகளை நாம் செய்ய முடியும். ஆனா அதே நேரத்துல இந்த பணி, இந்த பிறர் நலனால இது மட்டும் போதுமா என்றால் கிடையாது. நாம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இன்னைக்கு நம்முடைய ராஜாவுடைய முஸ்லிம்களுடைய ஹார்ட் மீஷா இருக்கக்கூடியது என்னது? 8வது நகராட்சி நடுநிலை பள்ளிக்கூடம். ஒரு இப்பவும் இல்ல, 30 வருட காலமாக அதை பேசிக்கிறோம். 100 வருடம் அந்த இடத்துல அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போன நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே பேசினார்கள், பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அதற்கான வழிமுறைகளை கையில் எடுக்கவில்லை. ஆனா நாம என்ன செஞ்சோம்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும், வாட்ஸ்அப்ல முகநூல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணோம், அதை ஒரு பேசு பொருளாக ஆக்கினோம். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று போது இதை யார் கையில் எடுத்து பண்ணுவது என்று இருக்கும்போது நம்முடைய ஜமாத் முதலில் கையெடுத்தது. அத்தனை ஜமாத்தர்கள் வந்தார்கள். அதனுடைய விளைவாக இன்னைக்கு 8வது பள்ளிக்கூடத்தை அதற்கு அருகிலேயே கட்டி கொடுப்பது. இது ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன். இதையெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு என்றால் நாம் பிறர் நலனில் அக்கறை கொண்டதுதான். நாம் அக்கறை கொண்டால் இன்னைக்கு நம்முடைய ஜமாத் சார்பா பார்ப்போம், நிறைய பணிகளை பார்க்கிறோம். குடும்ப வழக்கு, மற்ற ஜமாத்தில் உள்ள தலைவர்களுடைய வீட்டினுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வழக்குக்கு நம்மளை தேடி வர்றாங்க. ஏன் தேடி வர்றாங்க? இவர்கிட்ட போனா தீர்ப்பு கரெக்டா இருக்குங்க, இவர்கிட்ட இவருக்கும் நம்மளுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவர்கள் தீர்ப்பு கொடுப்பதில் சரியாக இருப்பார்கள் என்று குடும்ப வழக்கு விஷயமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு விஷயம், நம்ம கூட 1000 கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க. ஆனா மருத்துவ உதவி என்று வரும்போது, கல்வி உதவி தொகை என்று வரும்போது நம்மளைத்தான் தெரிகிறான். இதெல்லாம் எதனால் சாத்தியமாக என்றால் நீங்கள் பிறர் நலனில் அக்கறை கொண்டதான். அப்ப இயற்கையாவே நம்மளுக்கு அல்லாஹ் நம்ம தௌஹீதை ஏற்ற உடனே முஸ்லிம்களுக்கு இயற்கையாவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா ஆழமாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ முற்பட்ட. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துருங்க, பின்னாடி ஆளுங்க நின்று கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துருங்க. அப்ப இயற்கையாவே அது வந்துவிட வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் ஆளுங்களை, நம்ம ஊர்ல ஆளுங்களை பார்க்கிறோம், தங்களை நபிமார்களின் வாரிசு என்று சொல்லிக்கிறார்கள். எங்களால் தான் இஸ்லாம் உங்களுக்கெல்லாம் வந்தது என்று மாறுதட்டி கொள்கிறார்கள். அந்த ஆளுங்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? மார்க்கத்தில் இல்லாத மௌலிதுகளை ஓதி கொண்டிருக்கிறாங்க. தினமும் ஒரு நபிக்கு எத்தனை தடவை சலாம் சொல்லுங்க, மார்க்கத்துல இல்லப்பா என்று சொல்லியாச்சு. ஆனா இந்த உலகத்திலும் சரி, மறுமைக்கு ஈடேற்றம் தரப்படாத அந்த மௌலிதை கட்டி கொண்டு அழக்கூடிய அந்த ஆளுங்கள் தங்களை நபிமாரின் வாரிசு என்று சொல்லக்கூடியவர்கள் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? இன்னைக்கு நம்முடைய ஊர்ல பாருங்க, நம்முடைய மகளிர்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்க களத்துக்கு வர வேண்டாம். இது போன்ற ஜிம்மா மேடைகள்ல கூட இது போன்ற இளைஞர்களை நீங்கள் உங்களுடைய உரைகள் மூலமாக தட்டி எழுப்பலாமே, தட்டி எழுப்பல. ஏன்? உண்மையிலே இவர்கள் நபிமார்களின் வாரிசு என்று சொன்னால் அந்த நபியினுடைய எண்ணம் எதுவாக இருந்தது? அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த தௌஹீதை போதித்தோட அந்த நபியினுடைய செயல்பாடு எதுவாக இருந்தனால் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள், பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய எண்ண ஓட்டம், சிந்தனை, செயல் எதுவென்றா எப்படி என்ன இருக்குன்னா பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ புசிக்காதே,
இன்னைக்கு இந்த வார்த்தையை இந்த ஹதீஸை நம்ம லேசா ஒரு வரியில கடந்து போயிடலாங்க. ஆனா இதுல ஆழமான ஏராளமான கருத்துகள் பொதிந்திருக்கிறது. அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ புசிக்காதா எதை சொல்றாங்க? இது சாப்பாட்டுக்கு மட்டும் சொல்லல, கல்விக்கு சொல்றாங்க. உனக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கானா அது உனக்காக கொடுக்கப்பட்ட கல்வி இல்லப்பா, அது கல்வி இல்லாத மக்களுக்கு நீ உன் மூலமாக கல்வியை நீ கொண்டு போ. அல்லாஹ் உனக்கு அறிவை கொடுத்துருக்கான அது உனக்கான அறிவு இல்லப்பா, பிற மக்களுக்கு அறிவு இல்லாம இருக்கானே அந்த மக்களுக்கு நீ அறிவை புகட்ட வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். அதான் எத்தனையோ அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டியிருக்காங்க. அதுல டால்ஸ்டாய் என்கிற ஒரு எழுத்தாளர் அவர் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை படித்து விட்டு சொல்கிறார், எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ தலைவர்களுடைய வரலாற்றை பார்த்திருக்கிறேன், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாரு நபியோர்களை போன்று ஒரு நாகரிகமிக்க ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. நாம இப்ப உள்ள காலத்திலே ஒரு நவீன காலத்திலே கம்ப்யூட்டர் யுகத்திலேயே அறிவியலும் விஞ்ஞானமும் போட்டி போட்டு உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்ட காலத்திலேயே மக்கள் மத்தியில நம்ம தௌஹீதை எடுத்து சொல்வதற்கு என்ன பாடுபடுறோம். ஆனா 1400 வருடங்களுக்கு முன்பாக எந்த அறிவியலும் வளரல, விஞ்ஞானம் எந்த முன்னேற்றம் வரல, ஒரு காட்டு மிராண்டியான ஒரு சமுதாயத்துல, ஒரு மன இறுக்கம் இருந்த ஒரு சமுதாயத்துல வெறும் 23 வருட காலத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை புரட்டி போட்டிருக்கிறாரே, அந்த மனிதனை பார்த்து நான் வைக்கிறேன் என்று எழுத்தாளர் டால்ஸ்டாய் கூறுகிறார். எதை வச்சு கூறுகிறார்? அவர் உடுத்திய உடைய வச்சா சொல்றார், அவர் சாப்பிட்ட சாப்பாடை வச்சா சொல்றாங்க, அவர் பார்த்த வியாபாரத்தை வச்சா சொல்றாங்க, அவர் வசிக்கிற வீட்டை வச்சா சொல்றாங்க. எப்படிப்பட்ட வீட்டுல வாழ்ந்தாங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்கள் மாதத்தின் முதல் பிறை பார்ப்போம், எங்கள் வீட்டில் அடுப்பறிக்கப்பட மாட்டாது. மாதத்தின் 2ஆம் பிறை பார்ப்போம், எங்கள் வீட்டில் அடுப்பறிக்கப்பட மாட்டாது. 3வது பிறை பார்ப்போம், அடுப்பறிக்கப்பட. அப்புறம் என்ன, 3 மாதமா அவருடைய வீடுகளில் அடுப்பறிக்கப்படவில்லை. சில காலங்களில் வீடுகளில் நின்று நபியோட தஹஜ்ஜத் தொழும்போது தன்னுடைய நெத்தியை கூட வைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தாரலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அவர் ஏன் நாகரிகமிக்க ஒரு சமுதாய தலைவர் என்று சொல்லுவ காரணம் என்னென்றால், மனிதனை சக மனிதனை மனிதனாக நேசி. நீ மனிதனாக பிறந்து விட்டால் சக மனிதனாக நேசி. வீடு கட்டுவது பெருசு இல்ல. இன்னைக்கு நம்முடைய மகளாக்களை பார்க்க பெரிய காலத்துல இங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் கலரா வீடுகள் டப்பா டப்பாக்கெல்லாம் நிக்குது. பெண்களாக இருந்தா கழுத்து நிறைய நகை போடுவது அது அல்ல நாகரிகம். ஆண்களா இருந்தா விதவிதமான பைக், விதவிதமான கார், விதவிதமான வீடுகள் கட்டுவது, விதவிதமான வியாபாரங்கள் தொழில் பண்ணுவது அதல்ல நாகரிகம். உண்மையான நாகரிகம் என்பது, மனித நாகரிகம் என்பதுனா சக மனிதனை மனிதனாக நேசிப்பது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ புசிக்காத என்பது அது உணவுக்காக மட்டும் இல்ல. இன்னைக்கு பார்ப்போம், ஒரு பக்கம் உலகத்துல உணவு அப்படி கொட்டி கிடக்குது, ஆனா ஒரு பக்கம் ஒருவேளை உணவு இல்லாமல் செத்து கிடந்து கொண்டிருக்கிற பாலஸ்தீன மக்களை பார்க்கிறோம், சிறிய மக்களை பார்க்கிறோம். அப்ப இதற்கான பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? போன்ற முஸ்லிம் இடத்துல இருக்கு. அதே போன்ற இந்தியா போன்ற நாடுகளை பாருங்க, அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் குமிந்து கிடக்குது. 100ல 3% மக்களுக்கு குமிந்து கிடக்கிறது. 97% மக்கள் அதிகாரம் இல்லாமல், பொறுப்புகள் இல்லாமல், பதவிகள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை சமமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்குது? நம்மை போன்ற முஸ்லிம் இடத்தில். அப்போ பிறர் நலம் நாடுவோம், நாம பிறர் நலம் நாடி இருக்கோம். பிறர் நலம் நாடினால்தான் நம்முடைய ஊரை, நம்ம ஜமாத்தை எடுத்துக்கூட மிகப்பெரிய ஒரு புரட்சி, மிகப்பெரிய மாற்றம் இருந்தாலும் இது பத்தாது. ஏன் பத்தாது என்றால், இந்த தௌஹீதின் பக்கம் வந்திருப்பவர்கள் 1000 இருந்தால் வராதவர்கள் 10,000 பேர், வந்திருப்பவர்கள் 10,000 பேர் என்றால் வராதவர் 1,00,000 பேர், வந்திருப்பவர்கள் 1,00,000 பேர் என்றால் வராதவர்கள் இன்னும் பல லட்சம் பேர். அப்ப அவர்களுக்கு நாம் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையாவே அல்லாஹ் எல்லோருக்குமே ஒரு திறமையை கொடுக்கிறான். அந்த திறமையின் மூலமாக நான் பிற நலனில் எப்படி அக்கறை கொள்ள வேண்டும். அதுக்காக உங்களுடைய வியாபாரத்தை போட சொல்லல, தொழிலை போட சொல்லல. நேர காலம் நீங்கள் என்ன வியாபாரம், என்ன தொழில், எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய எண்ண ஓட்டம், சிந்தனை எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் எப்படியாக இருந்தது? பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாகத்தான் இருந்தது. மரணிக்கின்ற தருவாயில கூட இந்த மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா சொல்லிவிடக் கூடாதா? அப்படித்தான் இருந்தாங்க. அப்போ நாம ஒரு குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக வாழக்கூடிய நாம், நம்முடைய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், அது ஏதாவது ஒரு வகையில நம்முடைய அறிவினாலோ, நம்முடைய உடல் உழைப்பினாலோ, நம்முடைய திறமையினாலோ, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தினாலோ, செல்வத்தினாலோ, ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய செயல்பாடுகள் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் நினைத்தால்தான் நாம எப்படி இந்த ஏகத்துவத்தின் பக்கம் வாழ்ந்திருக்கிறோமோ, இன்னும் வராத மக்களை நாம் ஒரு முஸ்லிம் எப்போது முன்மாதிரியாக வேண்டும் என்றால், எப்போது அவன் பிற மக்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறானோ,
ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதில் இந்த பயான் மூலமாக இல்ல, தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, அது அறிவோ பொருளாதாரமோ திறமை ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக பிறர் நலனில் அக்கறை கொண்டு அதை போதிப்பது மூலமாக அவன் முன்மாதிரி முஸ்லிமாக வாழ்கிறான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இது போன்ற சஹாபாக்கள் இடத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது சில நபி தோழர்கள் இருந்து கேட்டார்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே, உம்மத்தில் சிறந்தவர் நாங்கள் தானே என்று சொன்னார்களாம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மத்தில் சிறந்தவர் நீங்கள் தான், இருந்தாலும் என்னை பார்க்காமல், என்னை நேரடியாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு உயிரூட்டுகிறார்கள்ல, அவர்கள்தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள். அப்ப யாரை குறிப்பிடுறாருன்னா நம்மளை குறிப்பிடார். நம்ம வாழ்கின்ற இன்றைய தமிழகத்துல எத்தனையோ, நம்ம தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அஜெண்டாக்களை வைத்திருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க நாங்க கல்விக்காக பாடுபடுறோம், சில பேரும் நம்ம மக்கள் அரசியல் பின்தங்கி இருக்காங்க அதுல முன்னேற்றத்துக்காக பாடுபடுறோம், சிலர் இளைஞர்களுக்காக பாடுபடுறோம், பெண்கள், அவர்களுடைய நோக்கங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் புரிஞ்சுக்குவான். ஆனா நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை நம்முடைய ஜமாத்தினுடைய எண்ணம் நோக்கம் இழப்பது என்றால், நாம வாழ்கின்ற இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு மனிதனும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா இல்லாமல் மரணித்து விடக்கூடாது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்ணம், சிந்தனை, செயல் எப்படி இருந்ததோ அதனுடைய அடிப்படையை கொண்டுதான் நம்முடைய ஜமாத்தும் செயல்படுது. அப்ப நம்முடைய இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸின் படி வாழ்வதற்கு இது போன்ற ஒரு அமைப்பு தேவையில்லை. ஏன் இது போன்ற ஒரு அமைப்பு தேவைப்படுதுன்னா, இன்னைக்கு நாம எப்படி இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கிறோமோ பிற மக்களும் ஏகத்துவத்தின் பக்கம் வர வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. ஒரு கை, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கை ஓசை எழுப்பாது, ரெண்டு கை கட்டினா தான் ஓசை எழுப்பும். அப்ப பல கைகள் கட்டும் போது சத்தங்கள் கூடும். அப்ப சத்தம் கூடும்போது என்ன சத்தம் கேட்டு மக்கள் திரும்பாங்க. அப்படிதான் நாம் பல பேர் செய்த பிறர் நலனில் கொண்ட அக்கறையினால் இன்னைக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. அப்ப நாம இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு நம்ம பல வழிகளை கையாளுறோம். தனிநபர் தாவா, தர்பியா, பெண்கள் பயான், மெகாபோன் பிரச்சாரம், தெருமுனைக்கு இன்னும் என்னென்னமோ செய்யறோம், பொதுக்கூட்டங்கள். அதுல ஒன்றுதான் நாம் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னென்றால் மாநாடுகள். நம்ம கடந்த காலம் நம்முடைய ஜமாத் சார்பாக நிறைய மாநாடுகள் நடத்திக்கிறோம். சிறுக்கு ஒழிப்பு மாநாடு, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன், கொஞ்சம் இடம் விடுங்க. சிறுக்கு ஒழிப்பு மாநாடு, திருக்குரான் மாநில மாநாடு, இது போன்ற மாநாடுகள். இந்த மாநாட்டினால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல ஒன்றுதான் நம்முடைய ஜமாத் சார்பாக அடுத்த மாசம் 5ஆம் தேதி மதுரையில வைத்து, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரையில வைத்து இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்று ஒரு நடத்துறோம். இந்த மாநாட்டை நாம் நடத்துவதற்கு காரணம் என்னவென்றால் 2 நோக்கம். ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு அக்கீதானா என்னன்னு தெரியல. இன்னைக்கு இங்க வந்திருக்க கூட்டத்தை பார்த்து வச்சு நம்ம பெருமிதம் அடைஞ்சிடக்கூடாது. நிறைய இளைஞர்கள் தௌஹீதின் பக்கம் வந்துட்டாங்க, ஆனா வராதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்த இளைஞர்கள் எழுச்சி மாநாட்டுக்காக பக்கத்து கிராமங்களுக்கு தாவா போனோம். அப்போ ஒரு பள்ளிவாசலுக்கு எதிராக மகரிப் தொழுதுக்கு இளைஞர்கள் கணிசமா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த இளைஞர்கள்ட்ட போய் நான் கேள்வி கேட்டேன். பேசும்போது அந்த இளைஞர்கிட்ட கேட்டேன், பாய் எல்லாத்தையும் நல விசாரிச்சுட்டு அல்லாஹ் எங்க இருக்கிறான் பாய் அப்படின்னு என்று கேட்டோம். அதுல பல்லபெட்டி மதர்சாவில் ஓதக்கூடிய 4 வருடங்கள் ஓதக்கூடிய ஒரு ஆலிம் அங்க இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு அல்லாஹ் மனசுக்குள்ள இருக்கிறார், அல்லாஹ் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் அப்படி என்று சொல்றார். அப்ப இந்த ஆலிம் இருக்கிறார்ல, அல்லாஹ் எங்க இருக்கு, அல்லாஹ் எங்க வேணாலும் இருப்பான் பாய் அப்படிங்கிறார். யாரு? 4 வருஷம் இமாமுக்கு ஓதக்கூடிய ஒரு இளைஞன், 24 வயது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய மக்தப் மதர்சாவுல ஓதக்கூடிய பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க சாயந்தரம் கேளுங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேளுங்க, சரியான பேசுவோம். அந்த ஊருக்கு போனோம்ல, மறுநாள் நம்முடைய ஜமாத் சார்பாக நடக்கக்கூடிய காரியாப்பட்டி மக்தப் மதர்சா நிகழ்ச்சி மதர்சா மாணவர்கள் பயான் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைகளிடத்தில் நம்ம கேட்ட கேள்விதான், அல்லாஹ் எங்க இருக்கிற ஒரே கோரசா, அல்லாஹ் 7 வானத்துக்கு மேல் அரசியல் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணியத்தில் நபி கேட்காங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் 7 வானத்துக்கு மேல் அரசியல் இருக்கிறான். நான் யார்? நீங்கள் அல்லாஹ் முகமது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், முடிஞ்சு வச்சு நீங்க முஸ்லீம். அப்போ 4 வருடம் 7 வருடம் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அக்கீதாவே தெரியல. வேதனை ஒரு முஸ்லிமுக்கு எது? அவன் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தத்தை விட, சுவாசிக்கின்ற மூச்சு காற்றை விட, விலை மதிக்க முடியாத அறிவை விட ஒரு முஸ்லிம் எதை மேலாக கருத வேண்டுமா? அவனுக்கு உலகமே காலையில் வந்து விட்டாலும் எனக்கு என்னுடைய ஈமான் தான், அக்கீதாவே முக்கியம் என்று சொல்கிறான். இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் அக்கீதாவே தெரியாம இன்னைக்கு பாக்குறோம். மற்ற பள்ளிகள் நிறைந்து வலிந்து ஓடுது, அதை கண்டு சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனா சந்தோஷம் அடைஞ்ச அக்கீதாவே தெரியலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களோடு இன்னைக்கு இங்க இருக்கிறேன், உங்களோடு சாப்பிடுறேன், உங்களோடு தொழுகிறேன், உங்களோடு வியாபாரம் செய்றேன், இந்த பாக்கி இங்க மட்டும் தானே,
நாளைக்கு மறுமையில எனக்கு கிடைக்குமா? நீங்க எப்படிப்பட்டவங்களோட இருப்பீங்க? அன்பியாவும் நபிமார்கள், சித்திகீன்கள், சுகதாக்கள், நேர்வழி பெற்றோரோடு இருப்பீங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதே என்று அந்த நபி அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அந்த சஹாபாக்கள் சொல்லும்போது நபி அவர்கள் பதில் சொன்னாங்க, இருக்கலாம், நீங்களும் மறுமையில என்னோடு இருக்கலாம், நபிமார்களோடு இருக்கலாம், சித்திகீன்கள், சுகதாக்கள், நேர்வழி பெற்றோர் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா, காலல்லா கால ரசூலுல்லா, நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய வழிமுறையை பின்பற்றி நடந்தால் நபிமார்களோடு நீங்களும் சேர்ந்திருக்கலாம். அப்ப நம்ம மக்களுக்கு நம்ம அக்கீதாவே தெரியலையே. அப்ப அந்த அக்கீதானா என்ன, இஸ்லாம்னா என்ன, கொள்கைனா என்ன, அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடு. அது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம் என்ன, இன்னைக்கு நம்ம மக்கள் சுத்தி இன்னைக்கு அதிக அளவு இது அல்லாஹுவால் அங்கீகரிக்க பார்க்க மார்க்கமாக இருந்தாலும் அதிக அளவு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் எதென்றால் முஸ்லிம் சமுதாயம் தான். இன்னைக்கு லட்சத்துல கோடியில ஒரு முகமது ஜுபேரையும், ராணா அய்யூபையும், குல்சார் அகமது கோடியில ஒரு ஆளை சொல்லிடும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள், இளைஞர்கள் மொபைலுக்கு அடிக்ட் ஆகி கிடக்கிறார்களே. நம்முடைய சமுதாயம் இப்படி நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதுல இருந்து மீட்டெடுக்க காரணம் என்ன? ஒருத்தர் புதுசு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அந்த அரசியல் கட்சிக்கு பின்னாடி போறாங்க, தீர்வு கிடைச்சிருமா? அதிகாரத்தை நோக்கி போய் உட்காருங்க, அதிகாரத்தை நோக்கி வந்தா தீர்வு கிடைச்சிருமா? கல்வியை கையில் எடுக்கணும்னா கல்வியை கையில் எடுத்தா தீர்வு கிடைச்சிருமா? அப்ப இதற்கும் தீர்வு சொல்வதற்காகத்தான் இந்த மாநாடு. அதுவும் ஏன் மதுரையில் நாம குறிப்பிட்டு எடுக்கோம்னா, இப்ப பார்க்கலாம், சமீப காலமா இன்னும் 6 மாசம் 8 மாசமும் எலெக்ஷன் இருக்கனால எல்லோருமே மதுரையை தான் டார்கெட் வைக்கிறாங்க. 50 வருடம் 60 வருடம் கட்சி ஆரம்பித்து நடத்தினவர்களும் ஆட்சி செய்தவரும் எதிர்கட்சியா இருப்போம் மதுரையை தான் டார்கெட் வைக்காங்க. நேற்று கட்சி ஆரம்பித்து மதுரையை தான் டார்கெட் வைக்காங்க. அதே மதுரையிலே தான் ஆளும் ஆட்சியாளர்களுக்கு, மத்திய ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, மாநில ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 3% இடஒதுக்கீடை எங்களுக்கு அதிகப்படுத்தினாங்க. இல்லாத கேட்கல, சட்டத்தில் இருக்கிறதை கேட்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு. அப்ப இந்த மாநாட்டுக்கு அதிகமான பொருளாதாரங்கள் செலவாகும். பொதுவாக மாநாடு நடத்துறாங்க எவ்வளவு லட்சக்கணக்கான செலவாகுன்னு தெரியும். அதனால் இந்த உங்களுக்கு போன வாரமே அறிவிச்சுட்டாங்க, இந்த வார ஜும்மா வசூல் அந்த மாநாட்டுக்காக அதிகமாக தந்து உதவும். ஏன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறர் நலனில் அக்கறை கொள்வராக இருந்தால் பொருளாதார ரீதியாகவும் அக்கறை கொள்வதாக இருக்கணும். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அரசனுடைய நிழல்ல 7 பேருக்கு தன்னுடைய நிழலை தரான். அதுல ஒரு வேறு யார்? தான் செய்யக்கூடிய தர்மத்தை வலது கையால் கொடுக்கக்கூடிய தர்மத்தை இடது கைக்கு கூட தெரியாமல் கொடுக்கக்கூடிய மனிதர். அதனால் இந்த ஜும்மால மட்டுமில்ல, இன்ஷா அல்லாஹ் 2-3 நாள் டைம் எடுத்து கூட உங்களுடைய அதிகமான பொருளாதாரங்களை தந்துவதுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் பேசிய பேச்சுகளில் குறைகள் இருந்தால் அது மனிதன் என்ற முறையில் சேரும். நான் பேசிய பேச்சுகள் பயனுள்ள வகையில் அமைந்தால் அது உங்களையும் மேம்படுத்த அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.